இந்த தேர்தலிலே இதற்காக நாங்கள் போட்டி போடுகின்றோம் போன்ற விடயங்களை பற்றி பேசுவதற்கு முன்பு ஊடகங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் விடுக்க விரும்புகிறேன். இந்த ஊடகத்திலே இப்பொழுது கடமையாற்றுகின்ற உங்களில் ஒருவர் சொன்னும் நான் அரசியலுக்கு பூந்த நேரத்திலே பிறக்கவில்லை என்றது எனக்கு நிறுத்திமத்தேன். நான் 52 ஆண்டுகள் அரசியலில் தீவிரமாக உழைத்திருக்கிறேன். அதுக்கு முன்பு 5 ஆண்டுகள் ஒரு தொண்டனாக அல்லது மிக முக்கியமான அரசியல்வாதி இல்லாமல் அரசியல் செய்திருக்கிறேன். நான் இதை குறிப்பிடுவதற்கு முக்கிய காரணம், இருவரை எடுப்போம், ஒருவரை உங்களுக்கு தெரியாது. அவர் எப்பேற்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வந்தார், எப்பேற்பட்ட தொண்டை தன்னுடைய லட்சத்தை அடைவதற்காக செய்வார் என்பது உங்களுக்கு தெரியாது. திடீரென ஒருவர் வருகின்றார், கை நிறைய காசு, பேப்பருக்கு அவர் போடுவார், இவர்தான் என்ற தலைவர் என்று அவற்றை படத்தையும் போட்டு இன்னொரு படத்தையும் போட்டு அவர் சொல்லுவார். அது உங்களுடைய தப்பில்லை, அது பேப்பர் வியாபாரம் தான். முன் பக்கத்திலே ஒருவர் தொடர்ந்து கொஞ்சம் வசதி உள்ளவராக இருந்தால் தொடர்ந்து இவர் தான் என்ற தலைவர் என்று அவற்றை படத்தையே இல்லை இந்த மக்கள் பார்த்துட்டு இருப்பார். இது அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு மட்டுமல்ல, எழுத்துகளும் கூட. நீங்கள் இந்த பத்திரிகைகளுக்கு ஒவ்வொரு பத்திரிகை பிணைத்தப்படுத்துகிறீர்கள் அல்லது வேறு மீடியாவை நீங்கள் பிணைத்தப்படுத்துகின்றவர்கள். உங்களுக்கு ஒரு நண்பருக்காக ஒரு அவருடைய கட்டுரையை போடுறது வேறு. அந்த நண்பர் எப்பேற்பட்டு அறியாமல் அவரை தான் முன்னிலைப்படுத்தணும்னு சொல்லி அவரை பற்றிய செய்தி வருகிறது வேறு. உங்களை கேட்டால் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண் சங்கரி துரோகி மாணிக்கவாசர் கேட்டால் அவருக்கு தெரியும், உன் மக்கள் அவரை துரோகியாக தான் வச்சுக்கோங்க. நான் செய்த துரோகம் என்னென்னு கேட்டால் தெரியாது. ஏன் இது அவசியம், இந்த முன் அவசரமாக இருக்கும்னு கேட்டேன். நீங்கள் அதே தப்பை நீங்கள் செய்யக்கூடாண்டாக்கா. நான் இந்த 50 ஆண்டு அரசியலில் என்னுடைய பங்களிப்பு சமனாக இன்றைக்கு உயிருடன் இருப்பவர்கள் யாரும் ஒப்பிட முடியாது. எத்தனையோ வாய்ப்புகள் நீங்கள் சரி, ஒரு கேள்வி நான் கேட்பேனுங்க. எனக்கு ஒரு மந்திரி வேலை பார்க்க தெரியாதா? இங்கே இத்தனை பேர் எல்லாரும் மந்திரியாக இருக்காங்க, ஏன் ஆந்தங்கரைக்கு மந்திரி வேலை பார்க்க தெரியாதா? எழுதி கிடக்க பார்க்கக்கூடாது, பார்த்துக்க முடியாதா? அது ஒரு பெரிய பதவி, அந்த வாய்ப்பு வரவில்லையா? வாய்ப்பு வரவில்லைன்னா ஒரு அளவுக்கு ஒத்துக்கொள்றேன். நான் அந்த வாய்ப்புகளை தட்டி கழித்தேன். இன்றைய இப்பொழுது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஜனாதிபதி அவர்கள் எனக்கு இப்படி சொன்னார், முன்னே நான் வடமாகாண கவர்னராக தெரிவு செய்ய போகிறேன். நான் சிரிச்சு போட்டு சொன்னேன், அது எவ்வாறு எங்களுக்கு உதவும் என்று கேட்டேன். அதை நான் ஏற்கவில்லை. அதேபோல் எத்தனையோ சம்பவங்கள். சந்திரிகா பண்டாரங்க அவர்கள் 3 தடவை என்னை கூப்பிட்டு தேசிய பட்டியலில் எனக்கு இடம் தந்தார்கள், நான் ஏற்கவில்லை. ஜாதிகள் உரிமையாக எனக்கு ஒரு இடம் ஒதுக்கி தந்தார்கள், நான் சிரிச்சு போட்டு வேண்டாம். இது ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் மற்றவருடைய தியாகத்தை உணரணும். ஒருதன் பணத்தை கொண்டு வந்து மூட்டையாக கட்டி வச்சு போட்டு கிஷோர் தான் தலைவர், இந்த மாக்கு தலைவர் என்று திருப்பி நான் அவரை பற்றி போனது பாடிக்கொண்டு கேட்கல. அது கிஷோருக்கும் அவமானம், எனக்கும் அவமானம். ஆனால் அந்த ஆசை யாரையும் விடாது. இந்த ஆசையில் அந்த பிரச்சாரம் போய் கொண்டாண்டுகின்றேன். நான் உங்களை கேட்பது, எனக்கு துருவை பட்டம் நீங்கள் கேட்கலாம், ஆன்சையும் துரோகியா என்ன செய்தார்? இந்த துறை பட்டம் வந்தது காரணம் என்ன? அப்போ மக்களுக்கு தெரியும். இப்போ உங்களை இதிலே உள்ளவர்களே இவர் பிபிசியில் வேலை செய்வதற்கு என்னை பற்றி தெரியும். அவரை போன்றவர்களுக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன செய்தார்? அந்த என்ன துரோக பட்டம் கொடுத்தீங்க? ஒரு தப்பு ஒரு மந்திரி கோயில் ஒரு விருப்பத்தால் எனக்கு இதைத்தான் நான் கேட்கல. ஒரு சாரியா கடை நான் நடத்த இல்லை. ஒரு 4 பேருக்கு உத்தியோகம் கொடுக்க இல்லை. பதவி அறிக்கையில் பதவி கேட்க வந்த பேருடைய வழிமுறை தவறி போய் எதையும் நான் செய்யலை. அப்போ எனக்கே இந்த தண்டனை என்றால், நான் செய்த குற்றம் எனக்கு தெரிஞ்ச வகையில் விடுதலை புலிகள் ஏகப்பெரிதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கதை வந்தது. நான் சொன்னேன், அப்படி நாங்கள் நிலப்பாடு எடுத்தால் அவர்களுக்கு தான் நட்டம். அவருடைய முக்கிய குறிக்கோள் என்ன? இதுதான் நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம், எல்லோரும் கவனிக்க வேண்டிய விஷயம், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயம்.
விடுதலை புலிகள் ஈகப்பேசிகள் என்றார்கள். நான் அப்படி சொன்னால் அவர்களுக்கு தான் கஷ்டம். அவர்களுடைய லட்சியத்தை அடைய முடியாது போகும். தெளிவாக சொல்லியிருந்தேன். மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஐலண்ட் பற்றி ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் புதுப்பக்க செய்தி. விடுதலை புலிகள் அரசாங்கத்தோடு பேசுறதுக்கு இனப்பிரச்சனை சம்பந்தமாக யாருடன் பேசுகிறதா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் அவர்களுக்கு ஏக பிரதித்துவ அந்தஸ்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். அரசாங்கத்தோட போய் பேச வேண்டுமா? நீங்கள் தான் புலிகள் சொல்கிறதான் சரி, அவர் சொல்கிறது தான் அரசாங்கத்தோட பேசணும். நாங்கள் குழப்பக்கூடாது. அப்படி எங்களுக்கு இந்த பதவி வந்தால் போதும், அந்த பதவி வந்தால் போதும் நாங்கள் கேட்க முடியாது. இது குற்றமா? இது குற்றமாக இருந்தால் இந்த நாட்டில் அரசியல் செய்யலாம்.